அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று 3ஆம் செய்யுளுள் 3ஆம் பகுதியில் அடியெடுத்து வைக்கின்றோம். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும் கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும் இல்லம் சிறியாரை கொண்டு புகழும் இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. அறியாமையால் ஏற்படும் கேடு அவற்றுள் 3 இல்லம் சிறியாரை கொண்டு புகழ். சிற்றினம் அவர்கள் அருமையான குணங்களை கொண்டிராத சிறுமை தன்மை உடைய அந்த ஆளுமைகள். அவர்களை எவரேனும் வீட்டுக்குள் அழைத்து வந்தால் அது முறையாகாது. அது அறியாமையால் வரும் கேடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சான் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. எனவே இங்கு சூழ்ச்சியோடு கயமைத்தன்மையோடு இருக்கிற தீய எண்ணத்தோடு இருக்கிற ஒருவரை, அந்த சிற்றினம் என்று சொல்லப்படுகிற அவரை இங்கு நாம் நம் வீட்டிற்குள் அறியாமையினால் எடுத்து வந்தாலுமே கூட அந்த அறியாமையினால் கேடு ஏற்படும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம், இதுதான் நம்முடைய பெருமை. இருப்பினும் அந்த பெருமைத்தன்மையை மிக தவறாக பயன்படுத்தி நம்மை அப்படியே குறுக்கி விட்டிருக்கிறார்கள். கைவர் போலன் கணவாய் வழியாக நுழைந்த ஆரிய இனம் அவர்கள் இங்கு நுழைந்தது என்பது இங்கு வந்து இந்த தமிழர்களுடைய, இந்த பழம் தொல்குடி மக்களுடைய அந்த அருமையான பண்பு நலன்களையெல்லாம் பார்த்து அவர்கள் அதில் படித்து உயரவில்லை. அதை அப்படியே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு இங்கு இருக்கிற ஊரில் தொழில் பிரிவுகள், அந்த தொழில் பிரிவுகளெல்லாம் ஜாதியாக மாற்றி அகமண முறையை கொண்டு வந்து அப்படி பிரித்து பிளவு உண்டாக்கி அவர்கள் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட கயவர்கள், தீயவர்கள் வீட்டுக்குள் வந்தாலும் சரி, நாட்டுக்குள் வந்தாலும் சரி, அது கேடுதான். எனவே இங்கு ஏதோ அறியாமையினால் அப்படியே வீட்டுக்குள் எவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்பது அல்ல. அதில் விழிப்பு வேண்டும். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டார். இந்த 3 எது முதன்மையான காரணம்? ஏரோதனுடைய ஆசை, ஏரோதியாளுடைய கோபம், சலோமியினுடைய அறியாமை. ஒரு சுழலும் சொற்பொறை நடத்தலாம். 3 தான் காரணம். சலோமி என்கிற அந்த சிறுமி யாரிடம் ஆலோசனை கேட்டிருக்க கூடாதோ அவளிடம் போய் கேட்கிறார். தன் தாய் தான், ஆனால் அவள் கயமை உள்ளத்தோடு பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த சலோமி என்கிற சிறுமி அந்த தாயை தன் உள்ளம் என்னும் வீட்டுக்குள் கொண்டு வருகிறார். அங்கு அந்த கயமைத்தனம், அந்த சூழ்ச்சி வெளிப்படுகிறது. எனவே திருமுழுக்கு யோவானுடைய தலையை இவர் கேட்கிறார். இதை போன்று பல்வேறு வகையான கயமைத்தனங்கள் இங்கு ஊடுருவக்கூடும். வள்ளுவர் குறிப்பிடுவார், சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும். யாரெல்லாம் பெருமைக்குரியவங்களாக, சிறப்பு மாந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான கயமை உள்ளம் கொண்ட சிற்றினமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நட்பை தூக்கி தூர வைத்துருவாங்க. அதான் சொன்னாங்க, துஷ்டனை கண்டால் தூர ஓடு என்று. ஆனால் சிற்றினம் படைத்தவர்கள் அவர்கள் இந்த மாதிரியான தகாத அந்த நட்பை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அறியாமையினால். ஆக நாம் பெருமைத்தன்மைக்குரிய பேராற்றல்களாக இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படுகிற அழைப்பு. எல்லாரும் மாந்தர்கள், எல்லாரும் கடவுளின் சாயல்கள், எல்லாருமே கடவுளின் சாயல்களாகத்தான் இங்கு வளர்ந்து உருவாக வேண்டும். இந்த இடத்தை, இந்த மண்ணை இறையாட்சிக்குரிய இடமாக மாற்ற வேண்டும். எல்லாருமே மனமாறுவதற்கான வாய்ப்பு சூழல் உண்டு. மனமாறுவதற்கு வாய்ப்பு சூழலை நாம் மென்மையாக உருவாக்க வேண்டுமே அன்றி இப்பொழுது மனம் மாறாமல் இருக்கிற அவரை உடனடியாக இங்கு வீட்டுக்குள் அழைத்து வருவது என்பது அது பெருங்கேட்டை விளைவிக்கும். எனவே எவருடன் நட்பு பாராட்டினாலும் நட்பு ஆராய்ந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு சான்றோர் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நல் ஆதனாரும் இதை முன்வைக்கிறார். அந்த வகையில் அறியாமையினால் வருகின்ற அந்த கேடுகளை இந்த செய்யுளில் நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். 1, கல்வி அறிவு இல்லாதவரோடு நட்பு பாராட்டுதல். 2, தனக்கென்று சொந்தமாக வருகை தந்திருக்கிற அந்த மனைவியை கம்பு கொண்டு அடித்தல், புடைத்தல். 3, இத்தகைய சிற்றினமாகவே செயல்படுகிற சிறுமைத்தனம் கொண்டவர்களை வீட்டுக்குள் அழைத்து வருதல். இந்த 3மே அறியாமையினால் வருகின்ற கேடுகள்.
விழிப்பு கொள்வோம், விழிப்பு கொள்ள வைப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் பவனம். பவனம்னா என்ன? பல நேரங்கள் முன்னால் எப்படிலாம் வச்சுருக்காங்க, அதாவது ரெஜி பவனம் அப்படின்னா என்ன? ரெஜி இல்லம் என்பதுதான், அல்லது அகம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆக இல்லம், வீடு, அகம் என்பனதான் தமிழ். பவனம் தமிழ் இல்லை. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.